ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, காரப்பொடி மீன் தான் நம்ம செய்ய போகிறோம். காரப்பொடி ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, ஈஸியானது தான். அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காரப்பொடி முக்கியமாக இந்த ஃபீடிங் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்குலாம் பால் வராது, குழந்தைங்க பால் இல்லாமல் கஷ்டப்படும். அந்த நேரத்துலலாம் காரப்பொடி மீன்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும், குழந்தைங்களும் கஷ்டப்படாது. காரப்பொடி மீன் பேபிக்கு ஃபீடிங் கொடுக்குறவங்களும் சாப்பிட்லாம், மற்றவங்களும் சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சரி, காரப்பொடி மீனை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கழுவி வச்சுக்கணும். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு ரத்தம் இருக்கும், சதை அது எல்லாமே இருக்கும், முள் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். அப்படியெல்லாம் சாப்பிட்டா மொக்கும், நல்லா இருக்காது. அது ஃபீடிங் கொடுக்குற மதர் நல்லா சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக அவங்க தானே சாப்பிட்றாங்க, குழந்தைக்கு அது போய் சேர்ந்துச்சுன்னா அது கெடுதல். அதனால் நல்லா கழுவி சுத்தமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காரப்பொடி மீனை கழுவிக்கலாம். ஏன்னா கல் உப்பு போட்டு கழுவுனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சா காரப்பொடி மீன் இப்படி தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இருந்த மீனை விட இப்போ இருக்கிற மீனை. ஃபஸ்ட்டு நல்லா மீன் ரத்தத்தோட சதையோடு இருந்தது. இப்போ மீன் நல்லா கழுவுனப்போ நல்லா எந்த இதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு காரப்பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டை நம்ம உரல் நல்லா இடித்து வச்சுக்கணும். நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க புளியை. பூண்டை முழுசாக போடக்கூடாது. பூண்டை நல்லா உரலில் அடித்து தான் போடணும். அப்போ தான் பூண்டோட வாசனை நம்மளுக்கு வரும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தால் ஒரு பெரிய பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. எனக்கு மட்டும் செய்யறதுனால சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா பெரிய பாத்திரமே எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயணும். காயிற வரைக்கும் நீங்கள் கேஸை ஹைலேயே வைங்க, லோவில் வைக்காதீங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன் அதிகமாக ஊற்றுறோன்னா, இந்த குழம்புக்கு அதிகமாக ஊற்றினா தான் இப்போ நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் கடுகு போடுங்க. கடுகு போட்டு கூட கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்தவுடன் நல்லா ஒரு கலர் வரும். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு கலர் வரணும். அதனால் நல்லா நீங்கள் கிண்டி விடணும். நல்லா நீங்கள் கிண்டி விட்டால் தான் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலையை முழுசாகவே போடலாம். நீங்கள் கட் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை, முழுசாகவே போடுங்க. முழுசாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு நான் கட் பண்ணி போட்டால் அது நல்லா வாசனை வரணும். இப்போ நீங்கள் இதில் முழுசாகவே போடலாம். இது முழுசாக போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது நீங்களே பார்க்கலாம், நல்லா ஓரளவு எல்லாமே வெந்து தான் இருக்குது. நான் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், அதான் நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன். வதக்கிக்கிட்டே இருக்கும் போது நம்ம புளியை இப்போ நம்ம கரைக்கலாம். கரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம குழம்புல ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது நம்மளுக்கு கீழே சிந்தாமல் வடிகட்டணும். ஏன்னா அதில் மேலே நம்ம பிசுறுலாம் இருக்கும், அதெல்லாம் புளியில் விழக்கூடாது. விழுந்தால் நல்லா இருக்காது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். 2-3 வாட்டி நல்லா வடிகட்டி தான் எடுத்தேன். இப்போ இதில் என்னென்ன போடலான்னா, மிளகாத்தூள் போடணும், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஏன் நான் கல் உப்பு போட்டேன்னா, சாதா உப்பை விட கல் உப்பு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் சாதா உப்பு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் சாதா உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம்.
தட்டு போட்டு நல்லா மூடி வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் தட்டை எடுத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்களே பார்ப்பீங்க நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மீனை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மீனை வந்து நல்லா போடலாம், ஏன்னா கொதிக்குது நல்லா. நம்ம கொதிக்குது இப்போ கரெக்டாக வெந்துக்குது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் வந்து குழம்பு நல்லா ஒட்டுச்சுன்னா அது நல்லா வந்து சுண்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மீன் எடுத்து போட்டுடலாம். ஒட்டாமல் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ போடக்கூடாது, இன்னும் நல்லா சுண்ட வைக்கணும். இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து மீனை நல்லா போட்டலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் போடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா மீன் வேகாது, உடஞ்சிரும். தனியாக எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து மீனை போடுங்க, நல்லாயிருக்கும். நீங்களே பார்க்குறீங்க நல்லா வெந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கூட போட்டிருக்கலாம், வதக்கும் போதே கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டலாம். நான் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டேன். நீங்கள் அப்போவே போட்டிருக்கலாம். நான் இப்போ வந்து கொத்தமல்லி போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மீன் எடுத்து காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு, நீங்களே பார்ப்பீங்க. நல்லா வெந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுட சோறில் இதை குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து நானும் எங்கள் மாமியார் தான் சேர்ந்து தான் எடுத்தோம். இந்த குழம்பையும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து தான் வச்சோம். எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.